ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நீங்கள் நினைக்கிற என்னென்ன காரியங்களை நினைக்கிறீர்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவருக்கு. அப்போ இந்த நாட்களை பார்க்குறோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். இந்த நாளில் நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை செய்கிறவர். இந்த நாளில் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, நீங்கள் நினைக்கிற காரியத்தை எல்லாம் அப்படியே செய்து முடிக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். இவ்வளவு நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமான ஆசீர்வாதங்கள் வந்துச்சா? இந்த நாளில் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னை உயர்த்தும்படியாக, நீ அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும்படியாக இந்த நாட்டில் பெரிய காரியங்களை நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்து உன்னதத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் உன்னை கனப்படுத்தி உயர்த்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, உடைய கரந்தோட வல்லமை, உடைய அபிஷேக வல்லமை எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தினால் ஒரு உயர்வை கொடுத்து நீர் கனப்படுத்தப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.